ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத தியான பகுதிக்கு வந்திருக்கிற உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் 39வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாயிருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசி கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னுடைய சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோடே சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று சொன்னாள். அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிப்போனான் என்றாள். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வசனங்களை நமக்கு விளக்கி காண்பிப்பாராக. இந்த இடத்துல யோசேப்பு என்கிற ஒரு வாலிபனை குறித்து, அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து இந்த இடத்துல நாம் இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும்போது நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல ஒரு வாலிபனாகிய யோசேப்பு தன் வாழ்க்கையிலே பல காயங்கள், பல ஏமாற்றங்கள், பல துரோகங்களை பார்த்த பிற்பாடும் கர்த்தருக்காக நிற்கிற அந்த உண்மையிலே காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு வாலிபனாக இருக்கிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். யோசேப்பு இந்த இடத்துல 7வது வசனம் நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, என்னோடே சயனி என்றாள். இந்த சில நாள் என்கிற ஒரு காரியம் சாதாரணமான காரியம் அல்ல. இந்த சில நாள்
தன் தகப்பனுடைய வீட்டிலிருந்து சாப்பாடை எடுக்க புறப்பட்டு தன் சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வரும் பொழுது அவர்களால் காயப்படுத்தப்பட்டு குழியிலே போடப்பட்டு அடிமையாய் விற்கப்பட்டு அங்கிருந்து வாங்கி கொண்டு வரப்பட்டு அடிமைத்தனமாய் வேலை செய்யப்பட்டு அந்த வேலையிலே நல்ல வேலை செய்கிற அந்த அடிமைகளிலேயே சிறந்த அடிமை, நல்ல வேலை செய்கிறவன் என்ற ஒரு பெயரை எடுத்து அந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு இந்த சில நாள் சென்ற பின்பு என்கிற இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. அருமையான தேவனுடைய அநேக சகோதர சகோதரிகளே, அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுது தவறுகிறோம் என்றால், எப்பொழுது இடறுகிறோம் என்றால், அநேக நேரங்களில் பல நேரங்களில் டிப்ரெஷனான சூழ்நிலை அல்லது ஒரு சோர்வான சூழ்நிலை அல்லது ஒரு பெரிய இழப்புகளுக்கு மத்தியில் போகும் பொழுது அல்லது ஒரு பெரிய காயங்களுக்கு மத்தியில் போகும் பொழுது, ஏமாற்றங்களுக்கு மத்தியில் போகும் பொழுது அநேகருக்குள்ளே வருகிற வார்த்தை இதுவாக இருக்கும். நான் கர்த்தருக்காக இவ்வளோ காரியம் செய்தேனே, என் வாழ்க்கையில் இதனால் என்ன பிரயோஜனம் நடந்துச்சு? நான் இவ்வளோ நாள் கர்த்தருக்காக இருந்தேனே, என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடக்கலையே என்று அநேக நேரங்களில் ஒரு விரக்தியின் வார்த்தையே, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனான வார்த்தையை அநேக நேரங்களில் இந்த நாட்களில் அநேக குறிப்பாக வாலிபர்களுக்கு உள்ளேயும் சரி, அநேக கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலையும் சரி இந்த வார்த்தையை அதிகமாக கேட்க முடியும். காரணம் என்னென்னா, வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறோம். ஆனால் தோல்வியினுடைய அந்த தோல்வி என்று சொல்ல முடியாது, அல்லது ஒரு இழப்பு, ஒரு சில பாடுகள், ஒரு சில அவமானங்கள், இந்த மாதிரியான காரியங்களை இன்றைக்கு சகித்து கொள்ளக்கூடிய ஒரு சகிக்க முடியாத ஒரு சந்ததியை இந்த நாட்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் அவங்கள திட்டிடக்கூடாது, கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடக்கூடாது. ஏதாவது ஒரு காரியம் செய்தால் உடனே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனான ஒரு வார்த்தை, ஒரு விரக்தியான ஒரு வார்த்தை இந்த நாட்களில் இன்றைக்கி இருக்கிற சந்ததிகளுக்குள்ளே வருகிறதை நாம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தால் அந்த வார்த்தை வராது. ஆனால் கரெக்ஷன் பண்ணும்போது, திருத்தும் பொழுது, சில ஒழுங்கீனங்களை சரி செய்யும் பொழுது, சில ஃப்ரஸ்ட்ரேஷன், அதாவது விரக்தியான வார்த்தை, நான் எல்லாம் செய்தோ என்ன யூஸ் இருக்குது அப்படின்ற வார்த்தை. அருமையான சகோதர சகோதரிகளே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேக வாலிப தம்பிமார்களை சகோதரிகளை நான் சொல்கிறேன். இதை பாருங்கள். யோசேப்பு என்கிற ஒரு வாலிபன் தன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்த பின்பு, தன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் இழந்த பின்பு அவன் கர்த்தருக்காக எவ்வளவு இந்த இடத்துல உண்மையாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். சில நாள் சென்ற பின்பு, இந்த சில நாள் சென்ற பின்புங்கிறது சாதாரண வசனத்தை கடந்து போக முடியாது. தன் வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள், நான் யோசேப்புடைய சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தன்னோடு கூட பிறந்ததிலிருந்து பார்த்த அந்த சகோதரர்கள் மொத்த பேரும் அவனுக்கு விரோதமாக எழும்பி, அவன் அண்ணன் பார்த்து வளர்த்த எல்லாருமே ஒட்டுமொத்தமாக தூக்கி போட்டு அவனை குழியிலே போட்டு விட்டார்கள். அதற்கு முன்பாக பலவிதமான அவமானங்களை அவங்க குடும்பத்தில் சந்தித்தாலும் கடைசியில் ஒரு பெரிய காயத்தை அவர் சந்தித்த இந்த இடத்துல வந்து யோசேப்பு இந்த இடத்துல ஒரு பெரிய சோதனைக்குள்ளாக கடந்து போகிறார். இந்த யோசேப்பு இந்த வாலிபனை இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது, ஒரு திருமணமான ஒரு பெண் தன்னோடு கூட ஒரு விபச்சார பாவத்தை செய்யும்படி பல டிரான்ஸ்லேஷனில் படிக்கும்போது இங்கே ஒரு வசனம் எப்படியாக இருக்குது. 39வது அதிகாரம் 10வது வசனம். அவள் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. அவளோட இருக்கவும், அந்த பிளேஸ், ஒருவேளை அந்த தவறு செய்ய அழைக்கிற அந்த லேடி, அந்த பெண் இருக்கிற அந்த இடத்தை கூட யோசேப்பு அவாய்ட் பண்ண ஆரம்பித்தார். இங்கே இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவங்க இருக்கிற இடத்தை கூட யோசேப்பு அவாய்ட் பண்ண ஆரம்பித்தார். ஒரு அடிமையாக விற்கப்பட்டவன், பலவிதமான காயங்களை, பலவிதமான நஷ்டங்களை அனுபவித்த ஒரு வாலிபன், நித்தம் என்கிறது சில டிரான்ஸ்லேஷன் எழுதப்பட்டிருக்கிறது கட்டாயப்படுத்தினால், கம்பல் பண்ணினால், கட்டாயப்படுத்தினால் என்று சில டிரான்ஸ்லேஷன் எழுதப்பட்டிருக்கிறது. கட்டாயப்படுத்தி என்னோடு கூட இந்த தவறை நீ செய்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம். அவனோடு கூட வேலை செய்கிறவர்கள் அல்ல, அவனுக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் அல்ல, அவனுக்கு யார் வேலை கொடுத்தாரோ அந்த போத்திபாரினுடைய மனைவி
அவரோட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பெண் என்னோடு கூட நீ இந்த தவறை செய்துதான் ஆக வேண்டும் என்று சொன்ன பொழுது யோசேப்பு ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். இந்த வார்த்தை 9வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். தன் அடிமையாய் விற்கப்பட்ட போதும் எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் தன்னை தன் சகோதரர்கள் விற்றதுக்கு பிற்பாடு இவன் உயிரோடு இருக்கானா செத்தான் என்கிற விசாரிப்பு கூட இல்லாத சூழ்நிலையில் யோசேப்பு கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வதை அவன் அவாய்ட் பண்ணுகிற ஒரு வாலிபனாக இருந்தான். இந்த நேரத்தில் இந்த நாட்களில் அநேக வாலிபர்கள் இந்த நாட்களில் எந்த சூழ்நிலை இடறாங்க தெரியுமா? வெறும் டிப்ரெஷன் மட்டும் இல்லை, வெறும் தோல்விகள் மட்டும் இல்லை, ஒரு விதமான மறைமுகமான சூழ்நிலை. அதாவது தன்னுடைய பெற்றோரோடு இருக்கிற சூழ்நிலை வரைக்கும் பிரச்சனை இல்லை. எப்பொழுது அவங்க தனியாக ஒரு இடத்துக்கு போகிறாங்களோ, தன்னுடைய பெற்றோரை விட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு வேறு ஒரு இடத்துக்கு புலம்பெயர்கிற ஒரு மைக்ரேஷன் பீப்புளாக எந்த இடத்துக்கு வேறு ஒரு இடத்துக்கு படிப்பு நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ ஏதாவது ஒரு காரணத்தின் நிமித்தமாகவோ வேறு இடங்களுக்கு போகும் பொழுது அந்த இடத்திலே தான் அநேகர் இடறி போகிறார்கள். அநேக காரியங்களை, தவறான காரியங்களை சிக்கி கொள்ளுகிறார்கள். பலவிதமான கெட்ட பழங்களுக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிறார்கள். காரணம், அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அவங்களால அந்த கண்ட்ரோலுக்குள்ளே இருக்க முடியாது. அதுக்கடுத்து அந்த எல்லைகளை விட்டு, தன்னுடைய தாய் தகப்பன் அந்த எல்லைகளை விட்டு வெளியே போகும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை இடறி போகிறது. ஆனால் இந்த இடத்துல யோசேப்பை பாருங்கள். அவன் விலகி வந்த போதும் சரி, நஷ்டத்தை அனுபவித்த போதும் சரி, ஒரு பெரிய ஏமாற்றத்துக்குள்ளே போன போதும் சரி, கர்த்தருக்காக உண்மையாய் நிற்கிற ஒரு யோசேப்பு, கர்த்தருக்கு விரோதமாக ஆக்சுவலி அந்த பெண்ணோடு தவறு செய்திருந்தார் என்றால் அது அந்த உலக மக்கள் அங்கே இருக்கிற மக்களை பொறுத்த மட்டும் உன்னுடைய எஜமானுக்கே நீ துரோகம் பண்ணிட்டே தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் யோசேப்பு ஒரு வார்த்தை ஒரு படி மேலே போய் சொல்லுகிறார். நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் அடிமையாக இருந்தாலும் சரி, நான் குழியில் இருந்தாலும் சரி, நான் அவமானப்பட்டாலும் சரி, எனக்கு எல்லாம் இழந்து போனாலும் சரி, என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக வாலிபர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், எப்பொழுதுமே கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்கிற எண்ணம் மட்டும் நம்முடைய சிந்தனையில் இருந்துருச்சுன்னா அவ்வளவு சீக்கிரம் நம்மளால் பாவத்துக்குள்ளே விழ முடியாது. என்னை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார், என்னை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். 4 சுவத்துக்குள்ளே நான் இருந்து நான் என்னுடைய மொபைலில் என்ன பார்க்குறேன்னு கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் யாரோடு பேசி கொண்டிருக்கிறதுக்கு கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். என் கண் பார்வை எப்படி இருக்குதுன்றது கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் யாரோடு பேசி கொண்டிருக்கிறேன், யாரோட எந்த சிந்தனையில் பேசி கொண்டிருக்கிறேன் என்கிறதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த எண்ணம் வர 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 ஒரு மனிதன் பரிசுத்தத்துக்கு நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்துக்குள்ளே போக முடியும். கர்த்தர் யோசேப்பினுடைய பெரிய ஆசீர்வாதம், அவன் அந்த பார்வோனுக்கு முன்பாக நின்ற அந்த ஒரு அதிபதியாய் ஆனதல்ல. யோசேப்பினுடைய பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் அவனோடு இருந்தது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தது தான் யோசேப்பினுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதமாக யோசேப்பு எண்ணினான். அதனால தான் அவன் அதிபதியாக ஆகிறதற்கு முன்பே, சொப்பனத்தை விளக்குகிறதற்கு முன்பே யோசேப்பு தன்னுடைய ஆசீர்வாதத்தை சொல்கிறான். தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? அவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் தவறை செய்வது எப்படி என்று சொல்லி யோசேப்பு அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இவ்வளவு காரியங்கள் செய்த பின்பாக மறுபடியும் ஒரு ஏமாற்றம், மறுபடியும் ஒரு பழிச்சொல், மறுபடியும் ஒரு காயங்கள். யோசேப்பு அவனுடைய மனைவி, அந்த போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மேலே தவறான குற்றத்தை சாத்தி, இவன்தான் என்னை அந்த வசனம் அப்யூஸ் பண்ண வந்தான், இவன் தான் என்னுடைய தவறாய் என்னுடைய பலாத்காரம் செய்ய வந்தான், இவன் தான் என்னை கெடுக்க வந்தான், அதனால் இவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிரேய மனைவி, அந்த எபிரேய மனுஷன், அது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, தன்னுடைய கணவனார்கிட்ட சொல்கிறதுக்கு அவனுடைய எஜமான் 16வது வசனம், அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வரும்பொழுது அவனுடைய வஸ்திரத்தை இடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படி என்னிடத்தில் வந்தான். அந்த தன்னுடைய கணவன்கிட்டே சொல்கிறாள். அதே நேரத்தில் 14வது வசனத்தை வாசிங்க. அவள் தன் வீட்டு மனிதர், தன்னுடைய வீட்டு எல்லா மனிதரையும் கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார்.
அவன் என்னோட சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான், நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஸோ இவங்க ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை பண்ணுகிற ஒருத்தங்களாக இருந்திருக்கணும்னு தான் இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஏன்னா சில வசனங்களில் வாசிக்கும் பொழுது, சில டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கும்போது தன்னுடைய கணவரை கூப்பிட்டு, வீட்டு மனிதரை கூப்பிட்டு, அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு எபிரேய மனுஷன் நம்ம இடத்துல சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். யாருன்னா அவருடைய கணவனை இந்த இடத்துல குறை சொல்லுகிறாள். தன்னுடைய கணவரையே இந்த இடத்துல குறை சொல்கிறார். அவர் தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஏற்கனவே அநீதியால் நிறைந்த ஒரு பெண், ஏற்கனவே அநீதியாக நிறைந்த ஒரு ஸ்திரீ, ஏற்கனவே பாவத்தால் நிறைந்த ஒரு ஸ்திரீ மறுபடியும் இவன் மேலே ஒரு குற்றம் சுமத்துகிறாள், மறுபடியும் மேலே ஒரு காயத்தை ஏற்படுத்துகிறாள். ஆனால் வசனம் 21வது வசனம் அழகாக யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தை வசனம் மறுபடியுமாக ஆணித்தனமாக சொல்லுகிறது. கத்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அந்த இடத்திலேயும் யோசேப்பை கத்தர் உயர்த்துகிறார். யோசேப்பினுடைய உண்மை, யோசேப்பினுடைய அர்ப்பணிப்பு, யோசேப்பு கத்தரோடு கத்தர் என்னோடு இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நினைக்கிறபடினால் கத்தர் அதை ப்ரூவ் பண்ணுகிறார். அந்த இடத்துல கத்தருக்கு சித்தமானவன், கத்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலே அவருடைய சித்தத்தை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. கத்தருக்கு பிரியமாக இருக்கிற ஒரு மனுஷன், கத்தருடைய அன்பை புரிந்திருக்கிற ஒரு மனுஷன், கத்தரை அறிந்திருக்கிற ஒரு மனுஷன் எந்த சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட நெருக்கமான சூழ்நிலையை சத்துரு கொடுத்தாலும், எப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான ஒரு அசுத்தமான சந்ததிகளுக்குள்ள ஒரு சில நேரங்கள் நம்ம போய் அந்த மனிதர்கள் மத்தியில் வெளியே வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட கத்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற ஒரு வார்த்தை, கத்தர் என்னை பார்த்து கொண்ட என்கிற வார்த்தை உங்களை சுற்றி ஒரு பெரிய அக்கினி மதிலை, ஒரு பரிசுத்த வல்லமையை உங்களுக்குள்ளே கொடுக்கும். அது யோசேப்புக்குள்ளே இருந்துச்சு. கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை. யோசேப்பு எல்லா சூழ்நிலையும் உண்மையாக இருந்தார். இந்த யோசேப்பை போலேயே ஒரு வாலிபர்கள் 4 பேர் வேதத்தில் இருக்கிறார்கள். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற அந்த 4 வாலிபர்கள் நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு போகும் பொழுது அவன் கண் எதிரேயே, வரலாறு சொல்லுகிறது, தன் கண் எதிரேயே தானியேலினுடைய மொத்த குடும்பமும் நாசம் பண்ணப்பட்டது. தானியேலினுடைய வாழ்க்கையவே சீரழித்து விட்டார்கள். தானியேல் திருமணம் செய்ய முடியாத அளவுக்கு தானியேலுடைய வாலிபத்தையே அழித்து விட்டார்கள். தானியேல், சாத்ராக், மேஷாத்நேகோ அந்த 4 பேருடைய குடும்பத்தையும் அழித்து தான் அந்த 4 வாலிபர்களை எல்லாம் அந்த இடத்தை விட்டு கூட்டு வந்தார் நேபுகாத்நேச்சார். ஆனாலும் வசனம் சொல்லுது, ராஜாவின் போஜனத்தால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி வேண்டிக் கொண்டார்கள். எந்த சூழ்நிலையிலையும், எவ்வளவு சோர்வான சூழ்நிலையிலையும், எவ்வளவு காயப்பட்ட சூழ்நிலையிலையும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, கத்தருக்கு விரோதமான ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேங்கிற உண்மை எந்த மனிதனோடு இருக்கிறதோ, எந்த பிள்ளைகளோடு இருக்கிறதோ, நிச்சயமாக சொல்லுகிறேன், அந்த இக்காலத்து பாடுகள் இனிமேல் வருகிற மகிமைக்கு ஒப்பாக இருக்காது. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அது அதிக கன மகிமையான நித்திய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். இந்த நாட்களில் இந்த பாடுகள் ஊடாக, அவமானங்கள் ஊடாக, சில நேரங்களில் சுற்றி இருக்கிற மனிதர்கள் நிமித்தமாக ஒருவேளை நமக்கு மேலே அந்த வசனம் சொல்கிறதுல கண் போட்டால், யோசேப்பின் மேலே கண் போட்டால், அதே போல் அவருடைய சகோதரர்கள்லாம் பொறாமை கொண்டார்கள். சில நேரங்களில் சில மனிதர்களால் நம்ம காயப்படுகிற சூழ்நிலைகள், நம்ம வேதனைப்படுகிற சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் ஒரு நாளும் அதற்காக நம்முடைய பரிசுத்தத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம கத்தருக்கு இருக்கிற உண்மையில் காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. இவ்வளோ நாள் இருந்து ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு போயிடக்கூடாது. கடைசி வரைக்கும் யோசேப்பை போல உண்மையாக இருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, கத்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்தார். எந்த இடத்துல போனாலும் யோசேப்புக்கு தயவை கிடைக்க செய்தார். ஆனால் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? தன்னுடைய
எல்லா சொந்த தேசத்தை விட்டு தன்னை கேட்கறதுக்கு யாருமே கேள்வி கிடையாது. யோசேப்பு தவறு செய்தா ஏன் இப்படி செய்தேன்னு கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அந்த இடத்துல யோசேப்பினுடைய அப்பா இல்லை, யோசேப்பினுடைய அம்மா இல்லை, யோசேப்பினுடைய அண்ணன் இல்லை, யோசேப்பினுடைய தம்பி இல்லை, யோசேப்பை வழிநடத்தினர்கள் அங்கே யாரும் இல்லை. யாரும் இல்லாத தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் யோசேப்பு அந்த இடத்துல தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டான், உண்மையாக இருந்தான். அதே போல் தானியேலும் தன்னை கேள்வி கேட்கறதுக்கு யாரும் 4 வாலிபர்களும் சேர்ந்து அந்த போஜனத்தை சாப்பிட்டுட்டு நல்லா அவங்க அந்த இடத்துல எவ்வளவு நாள் தவறு செய்திருக்கலாம். பாபிலோனுக்குள்ளே வந்த எல்லாரும் அந்த நிறைய இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி போயிட்டாங்க. ஆனால் அந்த 4 பேர் பரிசுத்தத்தில் உறுதியாக நின்னாங்க. எல்லாம் இழந்த பின்பாகவும் எல்லாம் போன பின்பாகவும் அந்த 4 பேர் உண்மையாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட உண்மையை இந்த நாட்களில் கர்த்தர் நம்மக்கிட்ட கேட்குறார். எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளோ பெரிய போராட்டங்கள் பிரச்சனை வந்தாலும் கர்த்தரோடு இருக்கிற அந்த உண்மையில் கர்த்தருக்கு இருக்கிற அந்த உண்மையில் பரிசுத்தத்தில் ஒரு நாள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை நம்ம பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வேத வசனங்களை கேட்டவங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த யோசேப்பை போல நாம் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையிலையும் அவமானப்படுத்தப்பட்ட ஒருவேளை சூழ்நிலை வந்தாலும் பாடுகளுக்கு மத்தியிலையும் கர்த்தருக்காக உண்மையாக இருப்போம் என்றால் நிச்சயமாக இக்காலத்து பாடுகள் இனிமேல் வரப்போகிற மகிமை கோப்பாக இருக்காது. அது பெரிய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரதிபலனை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் என்பதை நான் நிச்சயமாக கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.